நமக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நம்ம வெளியே வர வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து தப்பிவிக்க வேண்டுமானால், நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட நபராக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வெளியே வர வேண்டிய இரண்டாவது பயம் என்னவென்றால், எல்லையை மீறின பயம் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருந்துடவே கூடாது. சிலருடைய பயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த எல்லையை தாண்டுது, அவ்வளவுதான், ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, அட்டாக் வர்றது மாதிரி, அப்படியே விழுந்து போறது மாதிரி, தன்னுடைய அனுதின வாழ்க்கையை தடைபடுகிறது மாதிரி, சாப்பாடை தடை பண்றது மாதிரி, வேலையை தடை பண்றது மாதிரி, அந்த பயம் மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான பயம். இதை குறித்த ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. என்ன பயம்னா, இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லையை மீறிய பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. எல்லையை மீறிய பயம் அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. பாருங்களேன், அவ்வளோ ரிஸ்காக இருக்கும். அப்படின்னா ஒரு காரியத்தை யோசித்த உடனே சிந்தையில் அதை குறித்த ஒரு பெரிய விளக்கம் வந்துடும், ஒரு பெரிய வெளிச்சம் வந்துடும். பாருங்களா, ஒரு விஷன் வந்தது மாதிரி, இந்த இப்படி ஆகும், இப்படி ஆயிரும், இப்படி ஆகும், இப்படி ஆகும், இப்படி ஆகும், இது வந்தால் இப்படி ஆகும், இந்த நோய்க்கு இதான் அறிகுறியா, இப்படி வந்துச்சுன்னா நான் இப்படி செத்து போயிடுவேனா, ஆப்ரேஷன் இப்படி பண்ணிடுவாங்களா, கையை இப்படி தனியாக வெட்டி எடுத்துருவாங்களா, கால் இப்படி போயிருமா, ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல இப்படி நடந்துச்சுன்னா, இது இப்படி நடந்துச்சுன்னா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலே இல்லாத பயம். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த கடனை நீங்க கட்ட முடியல. ஸோ அவங்க ஒரு மிரட்டுறாங்க, நாளைக்கு பாரு நான் என்ன பண்றேன் பாரு, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நான் நிக்க வச்சிருவேன், அப்போதாவது உனக்கு புத்தி வருதா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். உடனே இந்த எல்லையற்ற பயத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவானா, போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அவங்க கூட்டு நம்மளை விசாரிப்பாங்களா, அவங்க ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் தப்பா நினைச்சிருவானே, அவன் பேர் நம்ம அவங்க முன்னாடி பேர் கெட்டு போயிருமா, அந்த பேர் கெட்டு போன உடனே இந்த தெருவில் நம்மளால உட்கார முடியாதா, அப்ப இந்த தெருவுல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வீடு மாறணுமா, அப்ப வீடு மாறுற இடத்துல வீடு சரியா அமையுமா, அப்படி அமைஞ்சா நம்ம என்ன பண்றது, எப்படி போகுது பாருங்களேன். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பயம் அப்படின்னா, அப்படியே எல்லை இல்லாத, அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாத பயம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. நான் பயத்தை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை வளர்த்த கூடாது. எல்லையற்ற பயமாய் எனக்கு மாறக்கூடாது. என்னை தாக்குகிற பயமாய் அது மாறக்கூடாது. என் சரீரத்தை சிந்தையை தாக்குகிற பயமாய் அது மாறக்கூடாது. என்னுடைய தொழிலை அது பாதிக்கக்கூடிய அந்த பயமாய் மாறிடக்கூடாது. என்னுடைய அனுதின வாழ்க்கையை பாதிக்கிற அந்த பயமாய் மாறக்கூடாது. அதிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு இப்போ அந்த சிந்தையிலிருந்து அந்த எல்லையற்ற பயத்தை கர்த்தர் வெளியே எடுத்து விடுவாராக. ஆமேன். அதுல ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. அந்த பயம் இருதயத்தை சிதறடிக்காதபடி, சரீரத்தை சிதறடிக்காதபடி, ஆமேன், மலையை போல வருகிறதையும் கர்த்தர் சமபூமியாய் மாற்றி லெகுவாய் மாற்றி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது ஒரு நாளும் எல்லையை தாண்டாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். ஆமேன் சொல்லுங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படியே எல்லை இல்லாததாய், கண்ட்ரோல் இல்லாததா என் பயத்தை நான் ஒரு நாளும் விடவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா எல்லாரும்? அப்படி நீங்க அந்த பயத்தை கண்ட்ரோலே இல்லாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். திரும்ப உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கிறது என்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. உங்களுடைய எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுவீர்கள். ஆனால் நான் இன்னைக்கே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அது எதிர்காலத்தை குறித்த பயமா, சிலருக்கு ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயமாக இருக்கும். அப்போது அந்த ஃபியூச்சரை குறித்து அந்த ஒரு நிமிஷம் பயம் இருக்கிறது தவறல்ல. ஐயோ பரவாயில்ல, நம்ம இப்போ ஃபியூச்சருக்காக ஏதாவது பண்ணணும், ஆண்டவரே ஏதாவது எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தப்பல்ல. ஆனால் சிலர் பாருங்க, அந்த எதிர்காலத்தையே நாசம் பண்ணுற அளவுக்கு பயப்படுவாங்க. பாருங்களேன்,
தொடர்ச்சியாக அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம இந்த வயசில் செட்டில் ஆகலை, நம்ம இந்த வயசில் செட்டில் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, அப்படி ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 30 வயசில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ணணும், அப்புறம் குழந்தை லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, அதை பார்க்க முடியுமா, அதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா, எங்கே வரைக்கும் போயிட்டாங்கன்னா கல்லறை வரைக்கும் போயிடுவாங்க. ஆமாம், கடைசியில் எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டால் நமக்கு கல்லறை கூட இல்லை, கல்லறை கூட வைக்கல தெரியுமா. இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம அடக்கம் பண்ணுவாங்களே, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பிள்ளைங்க கொல்லி வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். நான் பயப்படுகிறதுனால் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய பயத்தை வளர்த்துகிறதுனால் எதையும் நான் செய்ய முடியாது. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது, அவர் என்னுடைய காலங்களை கரத்திலே வைத்திருக்கிறார். நான் பயப்பட அவசியம் இல்லை, நான் பயப்பட தேவை இல்லை, நான் இந்த பயத்தை வளர்த்த அவசியம் இல்லை. என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார், என் கரம் பிடித்தவர் என்னை நடத்துவார், என்னை முன்குறித்தவர் என்னை நடத்துவார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவது இல்லை. ஆமென். தடைகளை உடைக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. நம்பர் ஃபர்ஸ்ட், முதலாவதாக ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத, நம்ம வெளியே வரக்கூடிய பயம் என்ன பயம்? ஃபஸ்ட்டு என்ன பயம்? தொடர்ச்சியான பயம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வரணும். எல்லாத்துக்கும் பயந்தே என்ன பண்ண முடியாது? கேட்கல சொல்லுங்க எல்லாருமே. அப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னா வீக்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன பயத்தில் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, எல்லையற்ற பயத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். நம்முடைய பயத்துக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்களேன்? நம்முடைய பயத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும், அவ்வளோதான். அந்த கட்டுப்பாடு இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடும்போது சிலருக்கு ஒரு பயம் இருக்கும், சிலருக்கு டாக்டரை பார்த்தாலே பயமாக இருக்கும், சிலருக்கு மாத்திரை போடுறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், சிலருக்கு அதான். கடந்த நாட்களிலே ஒருத்தர், ஒரு பெரிய ஆள், பெரிய இன்ஜினியர், கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி 3 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு பெரிய இன்டீரியர் பண்ணவர். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் திடீர்னு எனக்கு இந்த முழு உடம்பையும் செக் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை, அது ஒரு பெரிய மிஷின், அதுக்குள்ளே வச்சு தள்ளுவாங்களாமே, உள்ளே கொண்டு போவாங்களாமே. அதை பார்த்த உடனே பயந்து வேர்த்து நாக்கெல்லாம் வறண்டு போய் அவங்க கேட்கலாம், சார் என்ன சார் என்ன சார்ன்னு கேட்டால், ஏங்க இவ்வளோ பெரிய மிஷினுக்குள்ளேயா விடுவீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, ஏங்க கூண்டு மாதிரி இருக்குங்க, திடீர்னு அதெல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் லாக்கெல்லாம் ஆகாதுங்க அப்படின்னு. இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எவ்வளோ நிமிஷம் வைப்பீங்க உள்ள அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 5 செகண்ட்ஸு ஒரு 3 செகண்ட்ஸுக்குள்ளே தான் எடுத்துரும் அப்படின்னு. கரெக்டாக சொல்லுங்கள் எத்தனை செகண்ட்? 5 செகண்ட்ஸுக்குள்ளே வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு. அங்கே உள்ளே போய் உட்காந்து மணியை பார்த்துட்டு, ஏங்க 5 ஆயிடுச்சு இன்னும் என்னை வெளியே அனுப்பலேன்னு கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த எத்தனையோ 1000 பேர் அந்த மிஷினுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, டெய்லி வெளியே வர்றாங்க. ஆனால் இவருக்கு அந்த மிஷினை பார்த்த உடனே என்ன சவப்பட்டிக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி என்னை கொண்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டு பயந்து ஒரு வழி ஆகி, பாஸ்டர் எனக்கு பிபியே ரைஸ் ஆகி போச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் போகவே கூடாது பாஸ்டர், இனி கர்த்தர் அப்படியெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, புலம்பிட்டே இருந்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து என்ன பயம் அப்படின்னு சொன்னால், சிலருக்கு எல்லையை தாண்டிய பயம். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை வந்திருக்கிற பாஸ்டர், உண்மையிலே நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாக தான் தெரியுது, நான் ரொம்ப எல்லையை தாண்டி பயப்படுறேன் பாஸ்டர், எனக்கே தெரியுது இந்த பயம் எனக்கு அவசியம் இல்லாதது. என் பிள்ளை என்னை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் மம்மி இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க, என் பையன் என்னை பார்த்து சொல்கிறான், எதுக்கு மம்மி இதெல்லாம் பயப்படுறீங்க, ஆனால் என்னால் முடியலையே பாஸ்டர், என்னால் முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர் எனக்காக தான் இன்னைக்கு வார்த்தை, நான் ரொம்ப எல்லையற்று பயப்படுறேன், ஆனால் ஆண்டவர் இன்று கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாராக, இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் இறங்குவாராக, உங்களுடைய எல்லையற்ற பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கர்த்தர் கொண்டு வருவாராக, உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக.
அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவரை ஆண்டவர் இன்றைக்கு இந்த பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் கிருபையாய் தர போகிறார் என்று நம்புறவர்கள், இயேசுவே தேவகுமாரனே எங்களை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆமென். ஸோ நம்பர் 3, மூன்றாவது, மறக்க மாட்டீங்க தானே? மறக்க மாட்டீங்க தானே? ஹல்லேலூயா. மறக்க மாட்டீங்க தானே? ஆமென். எல்லாம் பெரிய தைரியசாலிகளாய் ஆண்டவர் உருவாக்குவாராக. ஆமென். வாங்கிடுவீங்களா எல்லாருமே? ஐயோ அவங்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லணும். நீங்கள் பயந்தாங்கொள்ளி லிஸ்ட்டில் நீங்கள் முதல்ல இருந்துடக்கூடாது. ஆமென். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆதியாகமத்திலே 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வாசிக்கலாமா? அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றார். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற உன் இனத்தாருக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோட சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவிற்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேன்னு பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சன்னதியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகை பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியாயின தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக, கவனிங்க இந்த இடத்துல தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஏசா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் ஒரு பெரிய பகை உணர்வு உண்டாகிறது. அப்படின்னா தன்னுடைய தகப்பனார் வந்து யாக்கோபை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் ஏசா போய் ஏமாற்றி தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாமல் இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் மாமனாருடைய வீட்டில் போய் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் 20 வருடம் பக்கத்தில் ஆயிடுச்சு. இப்போ 20 வருடம் தாண்டி திரும்பி தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு தன்னுடைய தேசத்துக்கு புறப்படலாம். மாமனாருடைய வீட்டில் இருக்க முடியாது, மாமனாருடைய வீட்டில் இருந்தால் நம்ம இனி வளர மாட்டோம், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்காது, நம்முடைய குடும்பத்துக்குன்னு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, இங்கேயே இதுக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க கூடாதுன்னு ஒரு உணர்வு வந்து இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஆனால் அவன் போகணும்னு அந்த நினைக்கிற இடத்துல இப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னால், அவங்க அண்ணன் இருக்கிறான். ஐயோ, இவன் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகையை தன்னுடைய மனசுல வச்சிருப்பானே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு கைக்கு என்ன தப்புச்சிருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டாம அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானங்கள் 50 பேரை முன்னாடி அனுப்பி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் முதல்ல தனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் நிற்க வச்சுட்டு தனக்கு பிடிச்ச பிள்ளையை மனைவியை பின்னாடி லைனா நிற்க வச்சு, ஒருவேளை ஏசா வந்து விழுந்து முன்னாடி இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களை தப்பிச்சான்னு சொல்லி பெரிய ஒரு ஐடியா, ஒரு பெரிய பிளான் இந்த இடத்துல பண்றாரு. இந்த பயத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஸ் பண்ண பயம். அப்படின்னா குறித்த பயம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்ன பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஸ் பண்ண பயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது, இது நடந்தே தீரும், இப்படி வந்தா நான் இப்படித்தான் ஆவேன்னு நீங்க எந்த காரியத்தை குறித்தும் என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல?
நிறைய பேருக்கு எந்த பயம் இருக்குதோ, எந்த பயம் இருக்கு தெரியுமா? இந்த ஃபிக்ஸ் பண்ண பயம் இருக்கும். ஹலோ, என்ன பயம்? நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பயத்தையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா இதுதான் நடக்க போகுது. இந்த யாக்கோபு வந்து ஒரு பக்கத்தில் ஜெபம் பண்றாரு, ஒரு பக்கத்தில் நிறைய ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கல்ல, என் சந்ததியை பெருக பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா எதை நிறுத்தல? பயத்தை நிறுத்தலன்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை தனித்தனியா நிக்க வச்சிருக்கிறாரு. எல்லா முயற்சியும் எடுத்து 50 பேரா அனுப்புறாரு. காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. கண்டிப்பா என்னுடைய அண்ணன் பழி வாங்காம கேட்கல. இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்தில் இந்த தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளையே நீங்க ஃபிக்ஸ் பண்ணின ஒரு பயத்தோட போராடி கொண்டிருக்கலாம். நீங்க முன் குறித்த ஒரு பயத்தோட நீங்க போராடி கொண்டிருக்கலாம். அப்படி இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் நடக்க போகுது. அதை நினைச்சா அந்த நாளுக்காக நான் நினைக்கிறேன், இப்படிதான் ஆகும். நான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இல்லை, அங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஒரு இரக்கம் செய்கிறாரு. எப்பா, நீ ஃபிக்ஸ் பண்ணது மாதிரி ஒண்ணுமே, அவன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒண்ணுமே இல்லை. அந்த ஏசா யாக்கோபை முதல்ல பார்க்கும்போது தூரத்துல இருந்து தன்னுடைய சகோதரன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அங்க காரியமெல்லாம் மாறுதலா முடியுது. நான் நம்புறேன் அந்த சீனை ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வராரு. நீங்க ஃபிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதான் பிரதர் நடக்க போகுது. நீங்க ஃபிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதாம்மா நடக்க போகிறது. நீங்க நினைத்ததற்கு கர்த்தர் மாறாக தலைகீழாக உங்களுக்கு சாதகமாக அந்த காரியத்தை முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த பயத்தையும் நீங்கள் அதை முன்குறித்து அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, முழு பலத்தோட ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, என்னுடைய எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குங்க. நான் எதுக்கு பயப்பட மாட்டேன்னா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். எப்பொழுதும் எதையும் மாற்றுவதற்கு என் இயேசு வல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். நான் வெளியே வர்றேன், நான் எடுத்துக்கொண்டு வெளியே வர்றேன். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர போறாரு. ஆமென். இதுதான் முடிவு என்று அல்ல, கர்த்தர் அந்த முடிவை எனக்காக மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த முடிவிலிருந்து கர்த்தரனை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர், என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு மேலேயே நான் என்ன வாழ போறேன், இதுக்கு மேலேயே நான் என்ன சம்பாதிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ண பயத்தோட போராடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. வானம் மாறலாம், பூமி மாறலாம், அவர் வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் மாறுவதே இல்லை. எல்லாரும் அப்படியே 3 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எந்த பயத்திலிருந்து வெளியே வரணும்? நீ தொடர் பயம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே பயத்திலேயே கேட்கல, இருக்கக்கூடாதுன்னு சொல்றதை விட வாழவே கூடாது. இருக்கக்கூடாது இல்லை, வாழவே கூடாது. எதுல வாழக்கூடாது? தொடர்ச்சியான பயத்துல வாழவே கூடாது. வேண்டாம். எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கார். ஒன்றும் இல்லை. கடைசியில் எது போகும் அப்படின்னா சொல்லுங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த உயிர் போகும்போது நமக்கு ஒன்றும் தெரிய போறதும் கேட்கல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாரும் யாரை விட பெரிய ஆளு அல்ல. யாரும் அவ்வளோ சீக்கிரமா யாரையும் தொற்றவும் முடியாது. சவுல் ராஜாவா இருந்தாலும், தாவீதை கொல்றதுக்கு எத்தனை 1000 பேரை அனுப்பினாலும், எத்தனையோ பேரை சவுல் கொன்னாலும், தாவீதை கொல்றதுக்கு சவுல்னால முடிஞ்சிருச்சா?
சொல்லுங்களேன். தாவீதுனுடைய போஸ்டிங் எவ்வளோ பெரிய போஸ்டிங், சாரி சவுலுடைய போஸ்டிங் எவ்வளோ பெரிய போஸ்டிங். சவுல் கிங், ராஜா. ராஜா நினைச்சா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கொண்டு வந்து அவனை கொல்றதுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. எத்தனையோ பேரை எதிரிகளை கொன்று குவித்தாச்சு. ஆனால் தாவீதை கொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதோட கர்த்தர் இருக்கிறார். ஒன்று நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமானவர்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கலாம், ஆனால் உங்க மேல அதிகாரம் செலுத்தணும்னா பரலோகம் அதிகாரம் கொடுத்தா மட்டும்தான் உங்க மேலே என் மேலே அதிகாரம் செலுத்த முடியும். மற்றபடி யாருமே அதிகாரம் செலுத்த முடியாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் நினைச்சேன்னா ஒன்னு கேட்கல, நான் நினைச்சேன்னா உன்னை விடுதலை ஆக்கலாம்ப்பா, நான் நினைச்சேன்னா நீ குற்றவாளி இல்லைன்றதை நான் டிக்ளேர் பண்ணலாம், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இயேசு அவன் என்ன நினைச்சுப்பான் அப்படின்னா, அம்மா ஐயா நம்மளா இருந்தா அப்படி உங்களை தான் ஏன் முடியும், நீங்கள் மனசு வச்சா முடிஞ்சிருங்கய்யா, சொல்லிருங்கய்யா ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இயேசு திரும்பி பார்த்து சொல்ற, வாயமுற, நீ என்னமோ சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருக்கிறியா, நீ நினைச்சா வேணா உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வேணா விடுதலை கொடுக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் மேலே நீ ஒரு அதிகாரத்தை செலுத்தணும்னா பரலோகத்திலேருந்து பர்மிஷன் கொடுக்காம உன்னால என்ன எதையுமே பண்ண முடியாது. நான் நம்புற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக என்ன வேணாலும் நடக்கட்டும், எத்தனை பேர் வேணாலும் எழும்பட்டும், ஆனா பரலோகம் அனுமதி கொடுக்காம உங்க மேல கை வைக்க முடியாது. உங்க தலைமயிராயிலும் கீழே விழுவாது. கர்த்தர் அனுமதிக்காம எதையுமே அவங்க செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம். தொடவே முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இப்போ நான் வெளியே வர்றேன், எந்த பயத்திலேருந்து வெளியே வர்றேன் அப்படின்னு சொன்னா, கண்டினியூவா நான் எதுலேயே வாழ மாட்டேன். சிலருக்கு அடிக்கடி அப்படி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அடிக்கடி ஞாபகம், ஐயோ அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் பாருங்களேன், உடனே பாத்ரூம் போவாங்க, 4 டைம் 5 டைம் பாத்ரூம் போவாங்க. அப்படியே உடம்பெல்லாம் வேர்க்கும் பாருங்களேன். சிலருக்கு அப்படி வேர்த்து கொட்டும். காரணம் என்னன்னா, அந்த கண்டினியூவான பயம். பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது திடீர்னு வந்துடும். கர்த்தர் உங்களை அழகாய் மீட்டெடுப்பாராக. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு வரவே கூடாத பயம். சொல்லுங்கள். தொடர் பயம். எதில் இருக்க மாட்டேன்? தொடர் பயத்தில் இருக்க மாட்டேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் தொடர் பயம், இரண்டாவது எல்லையை தாண்டின பயம். ஆமேன். என்னுடைய பயத்திற்கு என்ன இருக்குது? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சாரி சார் அப்படின்றது இது பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் கத்தியை எடுத்துட்டு வந்து வெட்டிடுவோண்டா அப்படின்னு கேட்டா, வெட்டிடுவியாக்கும் நீ அப்படின்னு சொல்றது தான். ஒருவேளை சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ள என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் வெட்டிடுவானோன்னு நினைச்சு அவன் கத்தி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயே பயந்துட்டு வீட்டில் போய் இது பண்ணிடக்கூடாது. ஐயோ வெட்டிடுவான் போல தெரியுது சார், வெட்டிடுவான் போல தெரியுது அப்படியெல்லாம் இல்லை. என்னுடைய பயத்தை எப்பொழுதுமே எல்லையை தாண்டுவதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக எனக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு பயம், ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பயம் என்று ஒன்றுமே இல்லை. எந்த பயத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டேன். என்னை விடுதலையாக்குற இயேசு. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று சேர்ந்து ஆமேன். இந்த ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன் ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கிற வரைக்கும் ஒருவரும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. ஆமேன். சேர்ந்த அந்த பாடலை எல்லாரும் பாடி கர்த்தரை வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது இருக்கிறது. ஆமேன். அவர் சொல்வதெல்லாம் ஆமேன், அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நடக்கும். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கிறதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உண்மையுள்ளதே
வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். தேவ சொந்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொன்னதெல்லாம் ஆமென். கைகள மேல ஆமென், ஆமென். பத்து தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே வாழ்வில் நிறைவேறுவே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொன்னதெல்லாம் ஆமென். கைகளை தட்டி ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே. அவர் சொன்ன வார்த்தை தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினதே. அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே வாழ்வில் நிறைவேறுமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தரை தேடின போது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் தலையின் மேல் அப்படியே பின்தொடரட்டும். இதற்கு மேல் ஆண்டவர் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. நான் கர்த்தரை தேடின போது அவர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார் அப்படின்றத கர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாய் எங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த செய்தியினுடைய முடிவில் ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, பலவீனர்கள் பலவான்களாக மாறணும். ஆண்டவரே தகப்பனே, பயத்தோடு இருக்கிறவர்கள் அந்த பயத்திலிருந்து வெளியே வரணும். ஆண்டவரே, இந்த செய்திக்கு பிற்பாடு நான் ரொம்ப மாறினேன். ஆண்டவர் என்னை ரொம்ப மாற்றினார். எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற யார் எங்கிருந்தாலும் இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரிய செய்யட்டும். இன்றைக்கு சொன்ன அந்த நல் வார்த்தைகளை கர்த்தர் அப்படியே நீர் எங்களுக்கு விடுதலையாய் செய்வீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.